1 2 3 ஜீசஸ். ஓகே. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் ஸ்கிரிப்சர் யூனியன் கேம்ப் சென்டர். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு லொக்கேஷன். நம்ம திருச்சபை எஸ்விஎம் மினிஸ்ட்ரிஸ் மூலிமா எல்லாரையும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட நாங்கள் வந்திருக்கோம். டிரைவரோடு சேர்த்து 21 பேர் இருக்கோம். காலையில் ஒரு 8 மணிக்கு கிளம்பணும். திருச்சபையிலேருந்து 8 மணிக்கு கிளம்பணும். இங்கே வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு. காலையிலேருந்து ஒரு மதியம் ஒரு மணிக்கு வரைக்கும் நல்ல ஒரு ப்ரேயர், நல்ல ஒரு வர்ஷிப், அப்புறம் வந்து நல்ல ஒரு மெசேஜ். பாஸ்டர் பீட்டர் பெருமாள் அவர்கள் வந்து நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. இன்றைக்கி ஒரு 5 மணி வரையும் தேவனோடு கூட இந்த நேரத்தை செலவிடணும்னு சொல்லி இன்றைக்கி நம்ம திருச்சபை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம திருச்சபையோட ஆவிக்குரிய தகப்பன் கொர்நேலி கோபி அவர்கள் நம்மளுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்தோத்திரம். எஸ்யூ கேம்புக்கு நாங்கள் வந்திருந்தோம். இங்கே வந்ததுனால நல்ல தேவ பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னும் ஆண்டவருக்குள்ளே என்னை வழி நடத்துறதுக்கு இது உதவியாக இருந்துச்சு. இந்த பயணம் அப்படியே என்னை தொடரும்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு நன்றி. சோர்வாக இருந்தது. இப்போ நான் போகும்போது உற்சாகமாக போகிறேன். ஏன்னா ஐயா ஒரு அவர் எங்களை ஃப்ரீயாக ஜெபம் பண்ண சொன்னார். நாங்கள் நல்லா ஜெபம் பண்ண நேர் முழங்கால நான் நின்று ஜெபம் பண்ணேன். நல்லா ஆவிக்குரிய இதுவாக தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். நான் இங்கே ப்ரேயருக்கு வரும்போது ரொம்ப எனக்கு மூட்டு வலி, முதுகு வலி ரொம்ப இதுவாக இருந்தது. சரி போகலாமா வானன்ற மாதிரி இருந்தது. ஆனால் வரும்போது கர்த்தர் வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இங்கே வந்து ப்ரேயர் பண்ண பிறகு எனக்கு முதுகு வலி இல்லை, கால் வலி இல்லை, எதுவுமே இல்லை. நான் சந்தோஷமாக போகிறேன் நான் வீட்டுக்கு. பிரைஸ் லார்ட். இதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய பலவீனமாக இருந்தது. இங்கே வந்து ஜெபிக்கும்போது தேவ பிரசனை மேலே இறங்கி அவர் தொட்ட ஃபீல் எனக்கு இருந்தது. நான் அபிஷேகத்தில் நிரம்பி நான் அப்படியே விழுந்துட்டேன். அப்புறம் எனக்கு என்னிலேருந்து ஏதோ போன மாதிரி இருந்தது. என் வியாதி என்னை விட்டு மறைஞ்சது. கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. போது கஷ்டமாக மனசு கஷ்டமாக இருந்தது. ஜெபம் பண்ண முடித்த பிறகு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அபிஷேகம் நாங்கள் உணரணும். கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி. இதுலேருந்து வந்து நல்ல ஒரு ஆராதனை ஜெபம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா ப்ரெஸிங் கூட எனக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்குள்ளே வந்து நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி நடக்கணும் அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப ஒரு உணர்த்தலோட ஒரு அழகியோட தேவன் வந்து எனக்கு ஆறுதலை சொல்லி அந்த இடத்துல சமாதானத்தை கொடுத்தாரு. வரும்போது எங்களுடைய மனநிலைமை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி வெயிலாக இருந்ததால் இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு சின்ன தரிசனத்தை கொடுத்தார். பக்கத்தில் தேவதூதர்கள் வேளாது நிறைய தேவதூதர் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறது அந்த தரிசனத்தில் நான் கண்டேன். ஸோ கிளம்பி வரும்போது ரொம்ப கவலையோடு தான் கிளம்பி வந்தோம். ரொம்ப கஷ்டத்தோடு தான் வந்தோம். ஆனால் இந்த கேம்பில் வந்தோடனே கர்த்தரை எங்களுக்கு செஞ்ச மகிமை வந்து ரொம்ப நிறையா செஞ்சுருக்கிறாரு. ஆனால் சந்தோஷம் நாங்கள் போகிறோம். நான் இந்த எஸ்விஐ கேம்பில் வந்திருக்கோம். ஆனால் வரும்போது எவ்வளோ மகிழ்ச்சியோடு வரணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் வரவோட சுச்சுவேஷனில் இருந்தது. ஆனாலும் இங்கே வரும்போது மகிழ்ச்சியாக தான் இருந்தது. இந்த ஜபத்தை நடக்கும்போது ஒவ்வொரு சுச்சுவேஷனிலும் கிருபைகளும் உண்டாக்குனார். என் வாழ்க்கையில் தனிப்பட்ட ஜபம் இல்லாமல் இருந்தது. ஆனால் இங்கே வந்து தனிப்பட்ட ஜபத்துக்காக ஒவ்வொரு 1 ஹவர் ஜபிக்கிறது கிருபைகளும் உண்டாக்குறாரு. இதே 1 ஹவர் தனிப்பட்ட ஜபம் என் வாழ்க்கை முழு இருக்கிறது சகாயம் பண்ணணும். அந்த ஜபத்தை தேவன் மறுபடியும் எனக்கு புதுவித்து தேவன் என்னை மறுபடியும் ஊழியத்தில் அந்த ஆவிக்குற வாழ்க்கையில் ஜபத்தில் எனக்கு உறுதியாக ஜபிக்க இனிமேட்டு தேவனோட ஆவிக்குற வாழ்க்கையில் ஸ்திரமாய் வாழ தேவன் கற்றுக் கொடுத்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. புது ஒரு அனுபவத்தை நான் பார்த்தேன். நான் பாஸ்டர் ஒரு மணி நேரம் ப்ரேயர் பண்ண சொன்னார். அப்போது நான் அங்கே போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறப்போ என்ன அறியாமல் நான் அழுதுகிட்டே இருந்தேன். ஆனாலும் பாஸ்டர் எனக்காக ப்ரேயர் பண்ணப்போ நான் நினச்சதெல்லாம் எனக்கு சொன்னார். தேவன் இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி. வந்ததுலேருந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. அங்கிள் வந்து ப்ரேயர் பண்ணும்போது என்ன அறியாமல் வந்து நான் அழுது ப்ரேயர் பண்ணேன். நான் அது ஒரு டிஃப்ரெண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இதில் ப்ரேயர் பண்ணும்போது தேவனுடைய அற்புதம் இங்கே இருக்குதுன்னு நாங்கள் உணர்ந்தேன். நான் ப்ரேயர் பண்ணும்போது தேவதூதை வந்து என்னை மூடி மறைக்கிற மாதிரி நான் உணர்ந்திருக்கேன். இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கொர்நேலி இந்த மகாபலியோட இடத்துக்கு கொண்டு வந்ததுனால ஜபத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மிக பிரயோஜனமாக இருக்கிறதுன்னு நான் உணர்கிறேன். மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஆவலோடு இருக்கிறோம்.
அனைவரும் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. இஸ்ரேல் கர்த்தருடைய நாமத்தை மகிமையுண்டாவதாக. மகாபலிபுரத்தில் பக்கத்தில் இருக்கிற SU கேம்ப்ன்ற இடத்துல நாங்கள் எங்கள் SVA சபை விசுவாசிகளோடு கூட இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே எதற்காக வந்திருக்கோம்னு சொன்னால் நல்லா ஜெபிக்கும்படியாக, ஆவியில் பலப்படும்படியாக இந்த இடத்துல நாங்கள் வந்தோம். இது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஒரு மறுரூபமாக்கப்பட்ட அந்த வெளிப்பாடு, அந்த சூழ்நிலை தேவன் இங்கே கொடுத்துருக்கிறார். உண்மையில் ஒரு மாற்றத்தை எங்களால் பார்க்க முடியுது இந்த ஜபத்தில். நிச்சயமாக ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.